Yes, today India is 32, 109 and 107 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சிஏ ஃபைனலில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ், ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியா இஸ் 32, இந்தியா இஸ் 109 அண்ட் இந்தியா இஸ் 107. ஸோ இது இந்தியா இஸ் 32 அப்படின்றது வந்து இதுக்கு நிமோனிக்ஸ் என்ன இருக்குதுங்க, பிஎம்டி. இது நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். P ஃபார் presentation, M ஃபார் measurement and recognition. அடுத்தது Dனா disclosures. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த PMD, அதாவது PMD வந்து 32, 109 அண்டு 107. அப்போ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு பிஎம்டினா என்னென்னா ப்ரெசன்டேஷன், மெஷர்மெண்ட் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் அண்டு ப்ரெசன்டேஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அப்போ இது வந்து இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. எஸ், இந்தியா இஸ் 32, 109 அண்டு 107. ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்றதுக்கு முதல்ல கேள்வி, அதுக்குரிய விளக்கத்தை நம்ம சொன்னட்டா அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கோ. வாட் இஸ் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்? ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் is a financial assets. First of all, it is an agreement. It is an agreement. இது என்ன அக்ரிமெண்ட்னா ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட். இது ஒரு ஃபினான்சியல் அக்ரிமெண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து கான்ட்ராக்சுவல் ரைட்டுன்னு வாங்க. இது ஒரு டீசன் அக்ரிமெண்ட், ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட். இது ஒருவருக்கு ஃபினான்ஷியல் அசெட், மற்றவருக்கு ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. அதாவது it is a financial asset for one person. Financial asset for one. It is a financial liability for others. Financial liability for one. It is a financial asset for one. For other the same persons, it is a financial liabilities. ஒருத்தருக்கு வந்து அது ஃபினான்ஷியல் அசெட்டாக இருந்தால் இன்னொருக்கு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், லைபிலிட்டியில் இருக்குது. எப்படி சொல்லலாம்? ஒருத்தருக்கு சன்ரி டெட்டார்னா, சன்ரி டெட்டார் அப்படின்னா இன்னொருத்தர் என்னவாக தான் இருப்பார், சன்ரி கிரெடிட்டார். கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் டு கிவன் தட் அமௌண்ட் டு ஹிம், the same persons getting that amount is a asset. இல்லையா, ஒருத்தருக்கு அசெட், இன்னொருத்தருக்கு லைபிலிட்டி, அப்படி சொல்லலாம். அல்லது ஒரு மற்றவருக்கு ஃபினான்ஷியல் லைபிலிட்டியே இழக்கலாம். அல்லது என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. என்னங்க, ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். அது என்னங்க ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னா வெரி சிம்பிள், ஷேர்ஸ். அப்போ ஷேர்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க, டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம். அதாவது இதுதான் வந்து ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம். இது ஒரு உரிமை தானே. அப்போ இது வந்து என்னவாயிடுச்சு, ஒரு அசெட்டு, அதாவது ஃபினான்ஷியல் அசெட்டு, ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல் அசெட் இருக்கக்கூடியது, இன்னொருத்தருக்கு ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. இப்படி இது ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வரக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் சொல்கிறோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இதுதான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவோம். அதை ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் வேறு, இது வேறு. இப்போ வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ மை கொஸ்டின் இஸ், வாட் டு யூ மீன் பை ஃபினான்ஷியல் அசெட், வாட் டு யூ மீன் பை ஃபினான்ஷியல் liabilities?
அப்போ உடனே அடுத்த கேள்வி வந்து ஃபினான்சியல் அசெட்னா என்ன, ஃபினான்சியல் அசெட்னா என்ன, ஃபினான்சியல் லைபிலிட்டினா என்ன? What do you mean by financial assets and what do you mean by financial liability? அதாவது ஃபினான்சியல் அசெட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் பெறும் உரிமை தரும் கருவிகள் சொல்லுவாங்க. அப்போ இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அண்ட் எனி அசெட் தட் இஸ் கான்ட்ராக்சுவல் ரைட் டு ரிசீவ் கேஷ் ஆர் சொல்ல நல்லா கவனிக்கணும். இட் இஸ் an any asset it is any asset that is gives contractual right that gives contractual right to receive cash or contractual right to receive equity instrument of another entity, equity instrument of another equity or contractual right to receive any other financial asset like இது எல்லாமே என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அசெட்ஸ். இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. சண்டே டெட்டாஸ் வருமா, என்ன கான்ட்ராக்சுவல் ரைட் டு ரிசீவ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ். அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் கேஷ் தரணும் ஒரு அக்ரிமெண்ட். நான் ஒரு பொருளை விற்றா நீ கேஷ் தர, அப்போ கேஷ் இஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னன்னு சொல்கிறீங்கன்னா பேங்க் டெபாசிட். நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். மூணாவது பேங்க்கில் டெபாசிட் பண்ணியாச்சு. ஸோ ட்ரேடு ரிசீவபிள்ஸ் அதாவது சன்ரி டெட்டாஸ். நாலாவது ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். அஞ்சாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது எல்லாமே நல்லா கவனிக்கணும். these are all contractual right to receive cash or cash equivalents. It is an asset that is a cash equity instrument of another entity. Contractual right to receive cash, debtors or receivables. Contractual right to receive equity instruments of another entity. So contractual right to receive any other asset, financial assets. ஸோ இந்த வார்த்தை பாருங்க, கான்ட்ராக்சுவல் ரைட்ன்ற வார்த்தையை நீங்கள் சொல்லி ஆகணும். வாட் இஸ் த கான்ட்ராக்சுவல் ரைட்? யூ ஹேவ் அ கான்ட்ராக்ட். I have an agreement to sell the product to you means I am selling goods to you. I have a contractual obligations to sell the goods to you and you have to give me a amount. That is a contractual right. I have a right to get my amount. அப்போ வந்து கான்ட்ராக்சுவல் ரைட் வருது. அப்போ இதெல்லாம் வந்து கான்ட்ராக்சுவல் அசெட்ஸ். ஸோ இப்போ வாட் யூ மீன் பை கான்ட்ராக்சுவல் லயபிலிட்டி? அப்போ இட் இஸ் அண்ட் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் டு பே. அப்போ கான்ட்ராக்சுவல் அப்படின்ற இடத்துல என்ன சொல்றேன்னா கான்ட்ராக்சுவல் ரைட் டு ரிசீவ் அமௌண்ட்னா இங்கே நம்ம ப்ளீஸ் ஆன் அடுத்த கேள்வி இங்கே லைபிலிட்டியில் இட் இஸ்
contractual obligation to deliver cash, or it is an obligation, a contractual obligation. It is an obligation to deliver any other financial assets. என்ன ஃபினான்ஸ் நீ காசு தரணும் அல்லது it is an obligation to deliver own equity shares. உன்னோட ஈக்விட்டி ஷேர்ஸை அவனுக்கு கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன உதாரணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேஷ் வந்து அசட்டாக போயிடும். இவங்க தராமல் இருந்து அது கேஷ் லைபிலிட்டிஸாக போயிடும். அப்போ வந்து எடுத்து சொல்லுவாங்க சன்ரி கிரெடிட்டார்ஸ் ஷேர்ஸ் ட்ரேடு பேயபிள். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அஞ்சாவது டெபென்ச்சர்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு சி வாட் யூ மீன் பை financial assets and what do you mean by financial liabilities. What do you mean by financial instrument? அப்போ financial instrument it is an agreement. அப்போ financial instrument என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தது 32, 109, 107. ஸோ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நம்ம படிக்கிறோம். ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் equities, debt securities, derivatives, mutual funds, exchange traded funds எல்லாமே அதெல்லாம் வருதுங்க இல்லைங்களா. அப்போ டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாமா, அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது இட் இஸ் அன் கான்ட்ராக்ட். அந்த ஒப்பந்தத்துக்கு வந்து ஒருத்தருக்கு அசட்டாக இருக்கும், இன்னொருத்தருக்கு லைபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் அசட்னா என்ன, ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் என்பதுனா இட் இஸ் அன் அசட் that gives contractual right to receive cash or contractual right to receive any other equity, contractual right to receive any other financial assets. These are all called financial assets. அதே financial liability it is an contractual obligation to deliver. அப்போ ஒரு உண்மையான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா a financial instrument that is a contract that gives rise to financial assets of one entity and financial liability of instrument of another entity. அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இல்லை, இது ஒரு லீகல் கான்ட்ராக்சுவல் ரைட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இட் மஸ்ட் பி கான்ட்ராக்ட் ரிட்டன் ஆர் லீகலி என்ஃபோர்ஸ்மென்ட் அக்ரிமெண்ட். வித்அவுட் தி கான்ட்ராக்ட் நாட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் கேஷ் சர்டிஃபிகேட் என்பது வந்து ஒரு எவிடன்ஸ். கேஷ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிட்வீன் அக்ரிமெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஃபினான்ஷியல் அசெட்டும் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸும் புரிஞ்சாதான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது உங்களுக்கு கிளியராக சொல்லணும். இந்த இங்கிலீஷ்ல சொல்லலாம். இப்போ நம்ம தமிழ்ல சொல்லிடுறேன். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் an agreement between two persons. அப்போ என்ன சொல்லுவோம்னா இன்னும் கொஞ்சம் டீப்பரா போனோம்னா இன்னும் பார்க்க முடியும். A financial instrument is
financial instrument is a contract. அதான் நம்ம சொன்னோம். Financial instrument is a contract, an agreement. So financial instrument is a contract that gives rise to financial assets of one entity. Assets of one entity and a financial liability of financial asset of one entity and a financial liability or liability or not of liability or financial liability or equity instrument of equity instrument of another entity. So a financial instrument is a contract that gives rise to financial assets of an entity and the financial liability of or equity instrument of another entity. அது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் வந்து ஒருத்தருக்கு லைபிலிட்டியாகவும் ஒருத்தருக்கு அசட்டாகவும் இருக்கும். அதான் லீகல். It is a contractual right to give, contractual right to give, or contractual obligations to deliver cash. It is an any asset that gives contractual right to receive cash or cash equivalents. இதெல்லாமே வந்து financial asset அல்லது financial instrument சொல்லிட்டு சொல்லியாச்சு. 32 அப்படின்றது வந்து presentation. இன்னொரு சேனல் வந்து மெஷர்மெண்ட் டெக்னிஷன் டீப்பாக டிஸ்கஸ் இதை பற்றி தான் 100 பார்க்க போகிறோம்.